ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவினனா நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படம் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 3வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் அரண்மனை 4 திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், இந்த 2 திரைப்படத்தில் நேற்று அதாவது சண்டே எந்த திரைப்படம் அதிகமாக கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரண்மனை 4 மற்றும் ஸ்டார் இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, நேற்று சண்டே அப்படின்றதுனால 2 திரைப்படத்திற்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு திரைப்படத்தை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது எந்த திரைப்படம் அப்படின்றது வசூல் வச்சு பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 திரைப்படம் நேற்று எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அரண்மனை 4 திரைப்படத்திற்கு நேற்று 1374 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 2,61,439 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 3,67,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. இதனை தொடர்ந்து ஸ்டார் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3வது நாளில் 1,124 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 2,371 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 3,04,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. அதாவது ஸ்டார் திரைப்படத்தை விட அரண்மனை 4 திரைப்படத்துக்கு தான் அதிகமான டிக்கெட்டும் அதிகமான ஷோவும் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதாவது இதுவரையும் ஸ்டார் திரைப்படம் 3வது நாள் முடிவில் 8 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. ஸோ நேற்று வச்சு பார்க்கும்போது ஸ்டார் திரைப்படத்தை விட அரண்மனை 4 திரைப்படத்துக்கு தான் மக்கள் வந்து அதிகமான வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வசூலும் அதிகமாக வந்து பண்ணியிருக்கு. அடுத்த நாள் இந்த 2 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.